ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லமை. வல்லமை இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரேம்ஜி, திவதர்ஷினி, தீபா சங்கர், நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணி, ரஜித், வலக்கியன் முத்துராம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருப்பையா முருகன். இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு அப்பா ஒரு மகள், அம்மா கிடையாது. எடுத்த உடனே பிரேம்ஜி ஒரு ஆட்டோல அவங்க மக கூட ஒரு டிராவல். என்னன்னா அவங்க ஊர்ல இருந்து சென்னைக்காக பிழைக்க வந்துகிட்டு இருக்காங்க. அங்க வீடு பிடிச்சிருக்கும் போது அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியா மயக்க மருந்து கொடுத்து யாரோ ரேப் பண்ணிடுறாங்க. அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை ரொம்ப அழகா, தங்கம், செல்லம்னு ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதுல பிரேம்ஜியோட ஆக்டிங் பத்தி சொல்லவா வேணும். அந்த ஒரு பயந்த சுவாகம் கொண்ட அப்பா அப்படிங்கிறத அவர் படம் ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவர் அந்த போஸ்டர் ஒட்டுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மகளுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அதுக்கடுத்து அவர் அந்த போஸ்டர் ஒட்டு போகும்போது மகளையும் சேர்த்து கூட்டு போயிடுவார், யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு. அப்படி போகும்போது தான் நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணி போலீஸ் கேரக்டர்ல மீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்பப்ப பொண்ணை இந்த மாதிரிலாம் வெளில கூட்டு வராதிங்க, அதெல்லாம் ஒரு மாதிரியான நேரம், யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் ட்ரிங்கர்ஸ் பாட்டில கொண்டு எரிஞ்சிருவாங்க. அதுல இருந்து தன் பொண்ணை காப்பாத்திட்டு அந்த இடத்துல பிரேம்ஜி ஒரு சின்ன ஃபைட் பண்ணிருப்பாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த பயந்த சுவாகம் கொண்ட அப்பா அப்படிங்கிற கேரக்டரை பிரேம்ஜி சூப்பரா ஒரு நல்ல லெவல்ல கொண்டு போய் படம் எண்டிங் வரைக்கும் சூப்பரா ஃபில் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன், என்ன இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம கொன்றுவோம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு பேசக்கூடிய டயலாக் எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கும். இப்ப அப்பா அந்த பயந்த சுவாபம் கொண்டது தானே, அப்படின்னா அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் எப்படி கொல்றது அப்படிங்கும் போது ரவுடி ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்பாங்க, அது நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அந்த ரவுடி போய் அவங்களை அந்த வீட்டுல வச்சு கொன்றுவாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பிளான் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா, ரேப் பண்ணது யாரு, அந்த பாலியல் இது பண்ணது யாரு, அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேரை ட்விஸ்ட் பை ட்விஸ்டா காட்டிக்கிட்டே இருந்து கடைசியா அது ஒரு மிகப்பெரிய ஆளு, இவரை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கான்வர்சேஷனாலும் இருக்கட்டும், எல்லாமே அருமையா பண்ணிருக்காங்க. இப்ப என்னன்னா, கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை கண்டுபிடிச்சு யாரு, அவர் கொன்னுட்டாங்களா, என்ன ஆச்சு, அந்த அப்பாவும் மகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அத ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போய் அந்த அப்பாவும் மகளும் சேர்ந்து அந்த வில்லனை எப்படி கொல்றாங்க அப்படிங்கிற காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா போர் அடிக்காம பிரேம்ஜி ஃபில் பண்ணிருக்காரு. அதை சொல்லிதான் ஆகணும். ஆனாலும் படத்துல அங்கங்க மைனஸ் இருக்கு. என்னன்னா, லைட்டா அங்கங்க போரிங். பட் படத்தை ரொம்ப வேகமாவே கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப கம்மியான டைம்லயே பண்ணிருக்காங்க. படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மகாராஜா படம் மாதிரி இருக்கு, மகாராஜா சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படம் தரமா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தோட டிராவல் இருக்குல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்பா மக அந்த வில்லனை எப்படி கொள்றாங்க, இந்த காட்சிகள் எல்லாத்தையும் அருமையா கொண்டு போய் அங்கங்க சிந்திக்கிற மாதிரி டயலாக் எல்லாம் வச்சு, துக்கம் வரும்போது சிரிங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது பிரேம்ஜி திரும்ப கேட்பாரு, திருவள்ளுவருக்கு துக்கம் வரும்போது அவர் சிரிச்சாரா அப்படிங்கிற டயலாக் எல்லாம் சிந்திக்கிற மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சினிமோட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் படம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு லைட் அடிச்சு ப்ளூ கலர்லயே வச்சு அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபரையும் குத்தம் சொல்ல முடியாது. படத்தை கண்டிப்பா ஒரு முறை பாருங்க. படத்துல நிறைய ட்விஸ்ட், நிறைய மெசேஜ் எல்லாம் இருக்கு. இதோட நம்ம அடுத்த ரிவ்யூல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.